நாமக்கல்லில் விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கள விவரங்களோடு ராஜகுமரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ராஜகுமரன், விஜய் எப்பொழுது பரப்புரையை தொடங்க இருக்கிறார்? விவரங்கள். 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக விஜய் உரை நிகழ்த்தி இங்கிருந்து புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கட்டுக்கடங்காத தொண்டர் கூட்டம் காரணமாக இப்போது வரை விஜயால் அந்த பகுதியை சென்றடைய முடியவில்லை. நாமக்கல் மாநகரம் முழுவதுமே போக்குவரத்து தற்பொழுது ஸ்தம்பித்திருக்கின்றது என்று சொல்லும் வகையிலே விஜய் பயணிக்கக்கூடிய இந்த சாலை மட்டுமல்லாமல் மாநகரினுடைய அனைத்து சாலைகளுமே தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் நிறைந்து காணப்படுகின்றது. ஊரக பகுதிகளில் இருந்து விஜயினுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த நூற்றுக்கணக்கான வாகனங்களின் தொண்டர்கள் தற்பொழுது பல்லாயிரக்கணக்கிலே அவர்களும் திரண்டு வந்து கொண்டிருப்பதன் காரணமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த நாமக்கல் வருகையின் மூலமாக ஒட்டுமொத்த நாமக்கல் நகரமும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் நிறைந்து காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் தாவேகா கொடியோடு காணப்படுகின்றது. கீழே நிற்பதற்கு இடம் கிடைக்காதவர்கள் கூட மேலே நின்று விஜயினுடைய வாகனம் செல்வதையும் விஜய் எழுந்து பேச போகின்ற அந்த பகுதியிலும் விஜய் உரை நிகழ்ச்சி இருக்கின்ற பகுதிகளிலும் குழுமி இருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வருகையை முன்னிட்டு நாமக்கல் மாநகரம் முழுவதுமே நாமக்கலை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் திரண்டு வந்து தற்பொழுது பல்லாயிரக்கணக்கிலே அங்கே ஒரு பெரும் கூட்டம் கூடியிருப்பதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட உரை நிகழ்த்தக்கூடிய இடத்திற்கு வந்த பிறகும் கூட அவரால் அந்த வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த அளவு தொண்டர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன பேச போகின்றார் என்பதை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கின்றார்கள். நாமக்கல், கரூர் ஆகிய 2 நகரங்களிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று உரை நிகழ்த்த இருக்கின்றார். வரக்கூடிய வழியெங்கும் தொண்டர்களுடைய உற்சாகமான வரவேற்பு, தங்களுடைய ஊரை கடந்து செல்லக்கூடிய விஜயை அன்போடு வழி அனுப்பி வைக்கக்கூடிய விதமாக அங்கங்கு நின்ற பெண் தொண்டர்கள் பலரும், பெண்கள் பலரும், வயது முதிர்ந்தவர்கள் கூட இன்றைய நாளிலே விஜயை வரவேற்பதற்காக சாலைகள் முழுவதுமாக ஆங்காங்கு தங்களுடைய ஊர் பகுதியிலே காத்திருந்து விஜய்க்கான அந்த உற்சாக வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் சுற்றுப்பயணத்தை வாரத்தினுடைய இறுதி நாட்களிலே மேற்கொண்டு வருகின்றார். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து திருச்சிக்கு தனி விமானத்தில் செல்லக்கூடிய விஜய் அதன் பிறகு தன்னுடைய கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரிலே தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து நிற்கக்கூடிய பகுதியை சென்றடைகின்றார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு தேர்தல் சுற்றுப்பயண பேருந்திலேயே விஜய் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் செல்லக்கூடிய வழியெங்கும் தொண்டர்கள் உற்சாகத்தோடு இருந்து விஜயை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற காட்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய முதற்கட்ட தேர்தல் சுற்றுப்பயணம் இது வாரந்தோறும் சனிக்கிழமையிலே சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தை பிரபலப்படுத்தக்கூடிய வகையிலே தமிழக வெற்றி கழகம் என்பது ஏதோ பேரளவில் இந்த தேர்தலை எதிர்கொள்ளவில்லை, ஒரு முடிவோடு தான் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கின்றோம் என்று சொல்லி மும்முனை போட்டி என்பதை அழுத்தம் திருத்தமாக உருவாக்கக்கூடிய வகையிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த சுற்றுப்பயணத்தை தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். நாம் பார்க்கின்றோம் நாமக்கல் நகரிலே விஜய் வரக்கூடிய பகுதியிலே தொண்டர்கள் எந்த அளவு உற்சாகத்தோடு காணப்படுகின்றார்கள் என்று. இப்போது கூட்டம் அல்ல இது, தொடர்ந்த காலை 10 மணி முதலே இது போன்று கால்கடுக்க காத்திருந்து விஜயினுடைய வருகைக்காக அவர் வந்து பேச போகின்ற அந்த கருத்துக்களை கேட்பதற்காக காத்திருக்கின்றார்கள். பெண்கள், ஆண்கள் என்று பல்வேறு வயதை சார்ந்த அனைவருமே விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இவற்றை பார்த்த பிறகு விஜய் என்ன பேச போகின்றார்? இந்த ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே விஜய் பற்றி அனைவருக்குமே தெரியும். எளிதாகவே உணர்ச்சி வயப்படக்கூடியவர், எளிதில் கண்கலங்கக்கூடியவர். கடந்த காலங்களில் எல்லாம் நாம் சொல்லியிருந்தோம் விஜய் எந்தெந்த நிகழ்வுகளில் எல்லாம் பங்கேற்றிருந்தார். குறிப்பாக ஒரு சில துயரமான தருணங்களிலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை விஜய் சென்று சந்தித்த பொழுது அவரை அறியாமலே அவர் கண்கலங்கி இருந்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதுபோன்று எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடியவர் விஜய். எளிதாக அவர் தன்னுடைய அந்த மனக்குமுறலை வெளிப்படுத்துவார். எனவே இது போன்ற ஒரு பெரிய கூட்டம் தனக்காக ஒரு திரையுலகிலே 1990களின் தொடக்கத்திலே நடிக்க தொடங்கி ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகிலே தனக்கென ஒரு நற்பெயரை அந்த உருவாக்கி அதன் காரணமாக பார்ப்பதற்கு இவ்வளவு பெரிய தொண்டர்கள் கூட்டமாக குவிந்திருக்கின்றார்கள் என்பது விஜய்க்கு எது போன்ற ஒரு மன உறுதியை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தவருக்கு தனிப்பட்ட தன் ஒருவனுக்காக இவ்வளவு தூரம் மக்கள் திரண்டு வந்து நிற்கின்றார்கள், வழியெங்கும் நிற்கின்றார்கள், இவ்வளவு தூரம் போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் வந்து நிற்கின்றார்கள் என்பதை பார்த்துவிட்டு விஜய் என்ன உரையாற்றப் போகின்றார், அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், உத்வேகத்தோடு இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகை தந்துள்ளதை முன்னிட்டு நாமக்கல் மாநகரம் முழுவதுமாகவே சாலைகள் எல்லாம் முடங்கி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.